அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 10:30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணின ஒரு மனிதன் அப்படி போகும் பொழுதுதான் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறான். இப்போ இந்த ஜெருசலேம் டு ஜெரிகோ இந்த பாதையை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இந்த பாதை மிகவும் ஆபத்தான ஒரு பாதை. கிட்டத்தட்ட எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு 17 மைல் தூரம் உள்ள ஒரு ஊருங்க. இந்த 17 மைல் தூரத்தில் இருக்க இந்த பாதை மிகவும் ஆபத்தானது, குறுகலானது, திடீர் திருப்பங்கள் நிரம்பினது, கரட முரடான ஒரு பாதைங்க. அந்த பாதை வழியே போகும் பொழுது இருட்டுவதற்குள் வீடு போய் சேர்ந்து விட வேண்டும். இல்லையெனில் திருடர்கள் கொள்ளையடித்து விட்டு, காயப்படுத்தி விட்டு, தேவைப்பட்டால் கொலை செய்து விட்டு மலைகளிலே போய் ஒளிந்து கொள்வார்கள். அவ்வளவு ஆபத்தான ஒரு பாதை இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற பாதை. இந்த மனிதெல்லாம் அவனுக்கு தெரியுங்க. இவன் ஒரு யூதன் தான், அடிபட்டவன். இது எல்லாம் தெரியும். இந்த பாதை குறுகலானது, திடீர் திருப்பங்கள் நிறைந்தது, திருடுகளால் நிரம்பினது, அடிக்கடி காயப்படுத்தப்படும் சிவப்பு பாதை, ஆக இரத்த பாதை, எல்லாம் இவனுக்கு தெரியுங்க. தெரிந்தும் இவனுடைய மதியினம், இவனுடைய அஜாக்கிரதை, அந்த வழியா சேஃப்டி இல்லாம போய் சிக்கி இப்பொழுது குற்றுயிராய் இருக்கிறான். ஏன் ஆண்டவர் ஓமை எப்படி சொல்றாரு என்று சொன்னார். ஆவிக்குரிய அர்த்தத்தில் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான் என்று சொன்னால், அது எருசலேம் என்பது சமாதானத்தின் பட்டணம், தேவாலயம் இருக்கிற இடம், சமாதானத்தின் இடம். இப்படிப்பட்ட சமாதானத்தின் இடத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவனையே விட்டு பின்வாங்கி போவதற்கு அடையாளம் எருசலேமிலிருந்து எரிகோங்கிறது நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில. அப்படி பின்வாங்கி போகிறவர்கள் அடைகிற ஒரு ஆபத்தை தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் இருந்து, தேவனோடு கூட இருந்து, ஜபம் பண்ணி, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து, ஆண்டவரை அன்பை ருசி பார்த்து விட்டு, இப்படி இந்த மனிதனை போல பின்வாங்கி போனால் குற்றுயிராதான் இந்த உலகம் செய்யுங்க. எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிடும், எல்லாம் போயிரும், உதவி செய்வார் ஒருவரும் இல்லாமல் நிர்கதியா போயிருவாங்க. அதனால கவனமா இருந்து, ஒருவேளை அப்படி தூரமா போயிருந்தா என்னோடு தான் கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லி விசுவாசித்து நீங்கள் மறுபடியும் வாருங்கள். மறுபடியும் ஆண்டவர் பாதத்துக்கு வாங்க. மறுபடியும் தூக்கி எடுப்பார். உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.